Hello students, we have discussed the topic relations and functions chapter 1. Chapter 1 என்னன்னு பார்க்கலாம்னா relations topic பார்க்கலாம். Relations, domain, codomain, range, null relation, number of relations. First of all, relations அப்படின்னான்னு பார்க்கலாம். What is the relation? Relation is the set of ordered pairs that satisfy. For example, let we have a set of A and B. ஏங்கிற செட்டில் நான் பாய்ங்கிற ஒருத்தவங்கள எடுத்துக்கிறேன் பாய். பிங்கிற செட்டில் ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர், சிஸ்டர் எடுத்துருக்கேன். இப்போ இங்கே பாய்ங்கிறவங்க இப்போ பிங்கிற செட்டில் இருக்கிற யாராருக்கு சன்னாக இருக்க முடியும்? ஃபாதருக்கும் மதருக்கும் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாய்ங்கிறவங்க ஒரு பாய் வந்து ஃபாதருக்கு சன்னாக இருக்க முடியும், ஒரு மதருக்கு சன்னாக இருக்க முடியும். இப்போ ஃபாதருக்கு சன் அப்படிங்கிற ஒரு சன்னு சொல்கிறல அதான் வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இப்போ இது ஒரு செட்டு. இந்த செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் நெக்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணி இருந்துச்சுன்னா அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லியிருக்கோம். இப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு டெஃபினேஷன். இப்போ அந்த டெஃபினேஷன் பாருங்கள். இப்போ பாய்ங்கிற எலமெண்ட் ஃபாதருங்கிற நெக்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட பேர் பண்ணும்போது அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் வராங்க? இங்கே சன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் வராங்க. அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா ரிலேஷன்ஸ் ஆர் டென்ஸ் டு சன். ரிலேஷன் ஆர் டென்ஸ் டு சன் யாராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன் ஈக்குவல் டு செட் ஆஃப் எஃப் கமா எம். ஃபாதரும் மதரும் என்னவா இருப்பாங்க? பாய்க்கு சன்னுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்க முடியும். யாரால கொடுக்க முடியும்னா ஃபாதராலையும் மதராலையும். நெக்ஸ்ட் இந்த பாய்ங்கிறவங்க கிராண்ட் ஃபாதருக்கும் கிராண்ட் மதருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆர் டென்ஸ் டு கிராண்ட் சன். ஓகே, இப்போ இந்த பாய் வந்து சிஸ்டருக்கு எப்படி இருப்பாங்க? பிரதராக இருப்பாங்க. அப்போ இந்த ரிலேஷனுங்கிறது என்னவா இருக்கும்? ரிலேஷன் டென்ஸ் டு பிரதர். ஓகேங்களா? இப்போ இதை வந்து எப்படி டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ண முடியும்னா லெட் ஏ அண்ட் பி பி அ டூ நான் எம்டி செட்ஸ். ஏங்கிறதும் பிங்கிறதும் ஒரு டூ நான் எம்டி செட்ஸ். ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் ரிலேஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? ரிலேஷன்னா இங்கே ஏங்கிற செட்டில் இருந்து பிங்கிற செட்டுக்கு மேப் ஆகணும். ஓகேங்களா? ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி satisfy A cross B. A cross B இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு செட்டும் கார்ட்டீசியன் ப்ராடக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா இப்போ ஏங்கிற ஒரு செட்டு எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். இப்போ ஏங்கிற செட்டில் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் ஒய்ங்கிற எலமெண்ட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட்லேருந்து ஒய்ங்கிற எலமெண்ட்டுக்கு ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு மேப்பிங் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த மேப்பிங் வந்துட்டு ரிலேஷன் அப்படின்னா டினோட் ஆகுது. எப்படின்னு பாருங்கள். இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட்டு எதுக்குள்ளே எடுத்துக்கிறேன்னா இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏங்கிற செட்டில் எடுத்துக்கிறேன். ரிலேட்டட் டு இஸ் ரிலேட்டட் டு நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ்லேருந்து எங்கே போகுது? ஒய்க்கு போகுது. அப்போ ஒய் பிலாங்ஸ் டு இந்த ஒய்ங்கிற எலமெண்ட் எந்த செட்டில் இருக்குது? பிங்கிற செட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம எடுத்துக்கிற டூ நான் எம்டி செட்ஸு ஏ கிராஸ் பியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்ட ஏ கிராஸ் பியோட செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா எக்ஸில் இருந்து அதாவது ஏங்கிற செட்லேருந்து பிங்கிற செட்டுக்கு மேப்பிங் ஆகிருக்கணும். மேப்பிங் ஆகிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா ரிலேஷன்ஸ் சொல்லலாம். தென் வி ரைட் அஸ் எக்ஸ் ரிலேட்டட் ஒய். இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய் அப்படின்னு எழுதுக்கலாம். எக்ஸ் ரிலேஷன் ஒய் வி ரைட் இட் அஸ் எக்ஸ் ரிலேஷன் ஒய். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து என்னென்னா ரிலேஷன்ஸ்க்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு டொமைன்னா என்னென்னு பார்க்கலாம். டொமைன்னா பாருங்கள், இப்போ செட்டு ஏ அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன், செட்டு பிங்கிற ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். இந்த செட்டில் ஏங்கிற செட்டில் எக்ஸுங்கிற எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் ஒய்ங்கிற எலமெண்ட்டும் எடுத்துருக்கேன். இப்போ டொமைன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை டொமைன் சொல்லுவோம். பட் அது எப்படி இருக்குன்னா ஒரு மேப்பிங்கில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? மேப்பிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லலாம்? மேப்பிங் ஆயிருந்துச்சுன்னா அதை ரிலேஷனும் சொல்லுவோம். இப்போ மேப்பிங் ஆயிருந்துட்டாலே ரிலேஷன் சொல்கிறோம். ரிலேஷன்ஸ் வந்துட்டாலே அது என்னன்னு சொல்லிடலாம்னா நம்ம டொமைன்னு சொல்லலாம். இப்போ டொமைன் அப்படிங்கிறது
ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை டொமைன் சொல்லுவோம். எப்போ சொல்ல முடியும் நம்மளால் அப்படின்னா அது வந்து மேப்பிங் ஆகிருக்கணும், ஏதாவது ஒரு மேப்பிங் நடந்திருக்கணும், அந்த டொமைனில் ஏதாவது ஒரு மேப்பிங் நடந்திருக்கணும். த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இங்கே இருக்கு எக்ஸுங்கிற எலமெண்ட் எடுத்திருக்கேன், ஏங்கிற செட்டில் இருக்குது. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சச் தட் எப்படி இருக்கணும், எக்ஸ் ரிலேட்டட் ஒய், எக்ஸ் ரிலேஷன் ஒய், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அதை நம்ம டொமைனை சொல்லணும். இப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸு, அதாவது ஆர் ஈக்குவல் டு எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸுங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம், அந்த எக்ஸு ஏங்கிற செட்டில் இருக்குது. சச் தட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மேப்பிங் நடந்திருக்கணும், அதுக்கான மேப்பிங் நடந்ததுனா தான் அது ரிலேஷனாக இருக்க முடியும். அப்போ எக்ஸ் ரிலேஷன் ஒய் ஃபார் ஆல், இங்கே இருக்கிற ஒய், இங்கே இருக்கிற ரிலேஷன் ஒய் இருக்குல்ல, அந்த ஒய்ங்கிறது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு பிங்கிற செட்டில் இருக்கணும், இப்போ இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், த டொமைன் ஆஃப் த ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, த டொமைன் ஆஃப் த ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற செட்டில் நான் வந்து ஒரு 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், 2 3. பிங்கிற செட்டில் ஒரு 1 எலமெண்ட் எடுத்துக்கிறேன், 1. இப்போ இது வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர் எப்படி எழுத முடியும், 2க்கு 1ன்னு எழுதலாம், 3க்கு 1ன்னு எழுதலாம். அப்போ ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன எழுதுவோம், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 1, 3, 1, 2, 1, 3, 1ன்னு எழுதுவோம். இப்போ இதுதான் வந்து என்னது ரிலேஷன், 2லேருந்து 1க்கு பேர் பண்ணியிருக்கு, 3லேருந்து 1க்கு பேர் பண்ணிடுச்சு, இதுதான் வந்து என்னது ரிலேஷன். இப்போ இதோட டொமைன் எதுன்னு கேட்டிங்கன்னா 2, 3. அப்போ டொமைன் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு பார்த்தா டொமைன் ஆஃப் ஏ கிராஸ் பியில் டொமைன்னா என்ன, ஃபஸ்ட்டு செட்டு, டொமைன்ங்கிறது ஃபஸ்ட்டு செட்டை வந்து நம்ம எப்போதுமே டொமைன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற செட்டில் ஃபஸ்ட்டு செட்டை டொமைன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு செட்டில் எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெலாம் மேப்பிங் நடந்திருக்கோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும்தான் டொமைனை நம்மளால் சொல்ல முடியும். அதுதான் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஏன்னா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சச் தட் எக்ஸ் ரிலேஷன் ஒய், நம்ம எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலமெண்ட் பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட ஒரு ரிலேஷனில் இருக்கணும், அப்போ தான் வந்து அதை நம்ம டொமைன்னே சொல்ல முடியும். இப்போ டொமைன் ஆஃப் ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு செட்டுங்கிறது ஏ, இப்போ ஏங்கிற செட்டு டொமைன் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அந்த டொமைனில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வர முடியும் அப்படின்னு செக் பண்ணால் இந்த வேல்யூஸ் வந்துட்டு ரிலேஷனாக இருக்கணும், பிங்கிற செட்டு கூட ரிலேஷனாக இருக்கணும். அப்போ 2 ரிலேட்டிவில் இருக்குது, 3யும் ரிலேஷனில் இருக்குது. அப்போ செட் ஆஃப் 2, 3 தான் என்னது டொமைன். இப்போ டொமைன் வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 2, 3. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கோடொமைன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் செட்டு, இந்த கோடொமைன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற செட்டில் என்ன செட் எடுத்துக்கிறோமோ அந்த செட்டில் செகண்ட் செட் என்னவோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம், கோடொமைன். இப்போ இதுதான் வந்து டொமைன், இதான் வந்து கோடொமைன். சப்போஸ் பி கிராஸ் கியூன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதில் கோடொமைன் வேல்யூஸ் எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னா கியூங்கிற செட்லேருந்து எடுப்போம். கோடொமைன் வேல்யூஸ் எதுலேருந்து எடுப்போம், கியூங்கிற செட்லேருந்து எடுப்போம். இப்போ கியூங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைனான்னு கேட்டிங்கன்னா கோடொமைன் தான். இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது, ரிலேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்போ த கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன், கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் R is B. The codomain relation R is B. நான் எடுத்துக்கிற A cross Bங்கிற ஒரு செட்டில் எடுத்துக்கிற ஒரு A cross B ABங்கிற செட்டில் செகண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா B. அப்போ the codomain of the relation R is B. இது எப்படியும் சொல்லலாம்னா the whole set of Bன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எப்படி சொல்லலாம்னா இதுக்கு வேறு வழி, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு R whole set of B அப்படின்னு வச்சுக்கலாம். ஹோல் செட் ஆஃப் செகண்ட் செட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஹோல் செட் ஆஃப் செகண்ட் செட். ஏன்னா நம்ம வந்து ஏபிங்கிற செட் எடுத்துக்கிட்டால் செகண்ட் செட்டு பி, நெக்ஸ்ட்டு பி கியூன்னு எடுத்துக்கிட்டா செகண்ட் செட்டு கியூ, அதனால் ஹோல் செட் ஆஃப் செகண்ட் செட்டு. எந்த செட்டை நீ செகண்டாக எடுத்துக்கிறோம் அந்த செட்டை நம்ம கோடொமைன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஈஸியாக ஃபைன் பண்ணுற ஒரு செட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அது கோடொமைன் தான். வெரி வெரி ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடொமைன் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ரேஞ்ச். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தோம், ரிலேஷன்ஸ்னால் பார்த்துட்டோம், டொமைன்னா பார்த்தோம், கோடொமைன் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம், ரேஞ்ச். ரேஞ்ச் இஸ் த நத்திங் பட், அதாவது செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எந்தெந்த எலமெண்ட்ஸ் கூட ரிலேஷனில் இருக்கோ, செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட் கூட ரிலேஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரேஞ்ச்னு சொல்லுவோம். அப்போ த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன், இதுக்கு என்ன ரேஞ்ச், த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன், த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல். இப்போ ரேஞ்சுக்கு என்ன நம்ம கண்டிஷன் சொல்லுவோம், என்ன சொல்லணும், இப்போ ரேஞ்ச் அப்படின்னா பிங்கிற செட்லேருந்து தான் எடுத்துக்கணும். பிங்கிற செட்லேருந்து தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ரேஞ்சு சொல்லுவோம். பட் எந்தெந்த எலமெண்ட்ஸை நம்ம ரேஞ்சுன்னு சொல்ல முடியும்னா அதுவும் எப்படி இருக்கணும்னா ரிலேஷனாக இருக்கணும். ஒய் ரிலேஷன் எக்ஸாக இருக்கணும். இப்போ ஒய் பிங்கிற செட்லேருந்து எடுத்துக்கிட்டேன், ஒய்ங்கிறது எங்கேருந்து எடுத்துக்கிட்டேன், பிங்கிற செட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அது எப்படி இருக்கணும், சச் தட் அது எந்த கண்டிஷனில் இருக்குது, ரிலேட்டிவில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஒரு மேப்பிங் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அந்த மேப்பிங் எங்கே நடந்திருக்கான்னு பாருங்கள், இங்கே எக்ஸ்லேருந்து ஒய்க்கு நடந்திருக்கு. அப்போ ஒய்ங்கிற பிங்கிற செட்லேருந்து தான் நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். பிங்கிற செட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்சுங்கிறது ஃபைன் பண்ணணும். அப்போ அந்த ரேஞ்ச் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரிலேஷனில் ஆக்டிவ் ஆகிருக்கா என்னன்னு பார்க்கணும், ரிலேஷனில் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், ரிலேஷனில் ஈடுபட்டிருக்கான்னு பார்க்கணும். இப்போ ரிலேஷன் பாருங்கள், ஒய் ரிலேட்டிவ் எக்ஸ், இப்போ ஒய் ரிலேட்டிவ் எக்ஸ், ஓகேங்களா, ஒய் ரிலேட்டிவ் எக்ஸ் ஃபார் ஆல். இப்போ ஒய்ங்கிறது பிங்கிற செட்டில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே எக்ஸுங்கிறது வந்திருக்கு. இந்த எக்ஸு எந்த செட்டில் இருக்குது, எக்ஸுங்கிறது என்ன செட்டில் இருக்குது, ஏங்கிற செட்டில் இருக்குது. இப்போ இதுதான் வந்து என்னது ரேஞ்சுக்கான கண்டிஷன்ஸ், ஓகேங்களா. இப்போ இதில் ரேஞ்ச் அப்படின்னா இதில் என்ன சொல்லலாம், இங்கே ஏ கிராஸ் பிங்கிற இதில் ரேஞ்ச் அப்படின்னா எதை சொல்லலாம், இப்போ ஏ கிராஸ் பியில் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் எந்த சொல்லலாம், செகண்ட் செட்டுங்கிறது கோடொமைன் சொல்லிடுவோம். இப்போ செகண்ட் செட்டு வந்து என்னன்னு சொல்லிடுவோம், கோடொமைன். இப்போ கோடொமைன் ஈக்குவல் டு செட்டு 1, இருக்கிற எலமெண்ட் 1, இப்போ ஹோல் எலமெண்ட்ஸ் வந்து என்னது செகண்ட் செட்டு. அப்போ நெக்ஸ்ட் ரேஞ்ச்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், பிங்கிற செட்டில் இருக்கணும். பட் அது எப்படி இருக்கணும், ஒரு ரிலேட்டிவாக இருக்கணும், ஒரு ரிலேஷனாக இருக்கணும், அதில் ஒரு மேப்பிங் நடந்திருக்கணும். இப்போ இதில் ஒரு மேப்பிங் நடந்திருக்கு. அப்போ 1ங்கிற எலமெண்ட் 1 தான் இருக்குது, அப்போ மேப்பிங் நடந்திருக்கு. ஸோ ரேஞ்ச் வந்து என்னன்னு சொல்லலாம், 1ங்கிறது இங்கே ரேஞ்ச், ஓகேங்களா. இப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நல் ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற செட்டு -3, -2, -1 அண்ட் பிங்கிற செட்டு 1, 2, 3 எடுத்துக்கிட்டேன். 2 செட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏ பிங்கிற 2 செட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ ரிலேஷன் ஏ டு பி சொல்லியிருக்கோம். ரிலேஷன் ஏ டு பினா a minus b equal to 8. Suppose a comma b, இதோட ரிலேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் ஏ டு பி, ரிலேஷன் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏலேருந்து பிங்கிற வேல்யூஸை மைனஸ் பண்ணால் 8ங்கிற வேல்யூஸ் வரணும். இப்போ -3 -1, -3 -1 வந்து என்ன வரும், -4 வரும். -2 -2 -4 -1 -3 -4 வருது. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், a மைனஸ் பிங்கிறத கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் 8. இப்போ தேர் இஸ் நோ பேர், இங்கே வந்து எந்த பேரும் வந்துட்டு 8ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, a மைனஸ் பிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ தேர் இஸ் நோ பேர். இப்போ இதோட ரிலேஷன் என்னன்னு சொல்லலாம்னா நம்ம நல் ரிலேஷன்னு சொல்லலாம். இப்போ பேரே இல்லை, a மைனஸ் பிங்கிற b ஈக்குவல் டு 8ங்கிறது கண்டிஷன். இந்த கண்டிஷனை இங்கே எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ரிலேஷன் வந்து என்னவா இருக்கும்னா நல் ரிலேஷனாக இருக்கும். இப்போ நல் ரிலேஷன்னா என்னன்னு புரியுதுங்களா, ரிலேஷன்ஸ் விச் கண்டைன்ஸ் நோ எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு நோ எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லலாம், நல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ இதோட நல் ரிலேஷன் அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா, இந்த பேர் எதுவும் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம நல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், இப்போ செட்டு ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஏங்கிற செட்டில் ஏ கமா பி கமா சி 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஏங்கிற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் எடுத்துட்டேன். அப்போ இதோட நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்னன்னு நான் ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்னா ஃபஸ்ட்டு நல் ரிலேஷன் கண்டிப்பாக ரிலேஷனாக இருக்கும். ஏன்னா இங்கே நல் ரிலேஷன் ஒரு கண்டிஷனை கொடுத்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது நல் ரிலேஷன் சொல்லிட்டோம். அது வந்து என்னது, அப்போ அது வந்து இது என்னது கண்டிப்பாக ரிலேஷனாக கொடுக்கும். இப்போ
இப்போ நல் ரிலேஷன் வந்து ஒரு ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ஹோல் ஹோல் எலமெண்ட்ஸும் கண்டிப்பாக ஒரு ரிலேஷனை கொடுக்கும். ஏ கமா பி கமா சி. நெக்ஸ்ட்டு சிங்கிள்டாவும் கொடுக்கும். சிங்கிள்டாமாவும் என்னவா இருக்கும், ரிலேஷனாக இருக்கும். ஏ பி நெக்ஸ்ட்டு சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பேர் பண்ணியாகவும் ரிலேஷனை கொடுக்கும். ஏ கமா பி, பி கமா சி, ஏ கமா சி. ஓகேங்களா, ஏ கமா பி, பி கமா சி, சி கமா ஏ அப்படின்ட்டு இதுவும் வந்து என்ன சொல்லலாம், ரிலேஷன் சொல்லலாம். நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது. இப்போ இந்த 1 மார்க்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆர்டர் பேர் ஃபைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. டைரெக்டாக பண்ணலாம். என்னன்னா நம்பர் ஆஃப் பவர் ஆஃப் ஏ, பவர் ஆஃப்னா சப்செட் ஆஃப் ஏ ஈக்குவல் 2 பவர் நம்பர் ஆஃப் ஏ. இதான் வந்து என்னது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்னன்னு ஃபாஸ்ட்டாக நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் பவர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் நம்பர் ஆஃப் ஏ. இப்போ நம்பர் ஆஃப் ஏங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஏங்கிற செட்டு தான் நம்மளுக்கு என்னது நம்பர் ஆஃப் ஏ. ஏங்கிற செட்லேருந்து தான் நம்பர் ஆஃப் ஏ நமக்கு கிடைக்க போகுது. பாருங்கள், ஏங்கிற செட்டில் இருக்க வேல்யூஸ் ஏ கமா பி கமா சி. இப்போ நம்பர் ஆஃப் ஏன்னா நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ஹவு மெனி எலமெண்ட்ஸ், 3 எலமெண்ட்ஸ், 1 2 3. அப்போ 3. இப்போ நம்பர் ஆஃப் ஏங்கிறது 3. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 2 பவர் 3. இப்போ 2 பவர் 3னா என்ன செய்ய முடியும், 2 இன்ட்டு 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேங்களா, அப்போ 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8, 4 இன்ட்டு 2 8. இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் 8 ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 ரிலேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லலாம், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் 8 அப்படின்னு சொல்லலாம். 1 மார்க்கில் கேட்டால் டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இப்போ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஏங்கிறது பின்னும் நம்பர் ஆஃப் பிங்கிறது கியூனும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா என்ன வரும், 2 பவர் பி கியூ அப்படின்னு வரும். இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பிலேருந்து நமக்கு ரிலேஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பியை பார்க்கணும். அதோட ரிலேஷன்ஸ் என்னன்னு செக் பண்ணால் ஏ கிராஸ் பி. இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா என்ன செய்வோம், நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி. இப்போ இதுக்கு வந்து நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் பவர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2 பவர் ஏ கிராஸ் பி. நம்பர் ஆஃப் என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி. இப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னவோ ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, டொமைனா என்னன்னு பார்த்தோம், கோடொமைனா என்னன்னு பார்த்தோம், ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தோம், நல் ரிலேஷன் பார்த்தாச்சு, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.